பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மறுபடியும் ஜீவ ஊற்று சேனல் இருந்து உங்களோடு ஒரு சில நிமிஷம் பேசும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். இந்த 5வது மாதத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உங்களோடு பேசுகிறதான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்ததான் இந்த சிலாக்கியம். ஆகவே இந்த வேளையில் அநேக காரியங்களை குறித்து மனம் திரும்பி இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பின நாட்களை விட்டுட்டு, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, பின்மாறி போறதுன்னு அவன் பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போறதை நான் பார்க்கிறோம். முதல்ல என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருந்து திரும்ப அதே பாவத்துக்கு கடந்து போறதான அனுபவத்தை நாட்களை பார்க்கிறோம். இங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43-44. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த தன் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு பெருமையாய் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாய் இருக்க கண்டு திரும்ப போய் தண்ணீர் பொல்லாத வேறு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எழுதிய நாட்கள்ல ஒரு பிசாசை துரத்தி அந்த துரத்துற இடத்துல இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் வேறு பொல்லாத ஆவி ஒரு ஆவி இருந்தது, 7 ஆவி வந்து இப்போ. அப்போ முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாய் மாறும் என்று பார்க்கிறோம். வந்து ஒரு வேதனை இருந்துச்சு, இப்ப 7 வேதனை திரும்பி வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களிலே ஆதில் இருந்ததான தேவ அன்பை விட்டுவிட்டு நான் பழைய வாழ்க்கைக்கு போவோமானால் பழைய வாழ்க்கையில் இருந்து நம்மளை காப்பாற்ற யாராலையும் முடியாது. ஆகவே அதிக கேடானது ஒன்று செய்யாதபடி பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி போகக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா தான் இருக்கணும். அவன் பழையெல்லாம் ஒளிஞ்சு போயிடணும். அந்த ஒளிஞ்ச திரும்ப கொண்டு வரக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமைக்கு வரும்போது முன்னை இருந்ததை விட அதிக கேடானது வரும் என்று பார்க்கிறோம். கேடான காரியத்தை நாம் அது பின்பற்றி போக வேண்டிய காரியமாக இருக்கும். ஆகவே இந்நாட்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, அதிக கேடு வரணும்னா நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு நம்ம மறுபடியும் அந்த பாவத்துக்கு போகக்கூடாது. இந்த பொய் சொல்றா இருக்கலாம், இந்த சினிமா பார்க்கறதா இருக்கலாம், இந்த பழக்க வழக்கங்கள்ல இருந்திருக்கலாம், அதான வியாதிப்பட்டு இருந்திருக்கலாம், பிசாசு பிடியில் இருந்திருக்கலாம். அதுல எல்லாவற்றை கர்த்தர் விட்டுவித்த பிறகு மறுபடியும் நீங்கள் பாவம் செய்வீர்களானால் அந்த பாவங்கள் எல்லாம் இருதயத்துக்குள்ள வந்துடும் மறுபடியும். ஏன்னா உள்ள என்ன இல்லை, ஆவியானவர் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாம வெறுமையா இருந்தால் அந்த பிசாசு வந்து உள்ள இருக்கும். ஆகவே ஆவியானவருக்கு மட்டும் உள்ள இடம் கொடுங்க. அவரை மட்டும் உள்ள வச்சிருந்தீங்கன்னா பழைய பாவங்கள் நம்மளை வந்து மேற்கொள்ளாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்வார். ஆகவே சகாயம் எந்த காலத்திலே நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பாமல், இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆதில தெய்வீக அன்பை கொண்டிருந்தவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போறார்கள். ஆகவே இந்த நாளில் நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகாமல் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அதிக கேடான பாவங்களை செய்யாதபடி, அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் அவரை உண்மையாய் அவரை பின்பற்றுங்கள். புதிதான ஒரு அனுபவத்திலே காணப்படுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாரானால் பழைய வாழ்க்கை வராது. அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்களே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அற்புதமான இந்த நாளிலும் கூட உடைய நாமத்தை மேம்படுத்தும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடினாலும் ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் பழைய வாழ்க்கைக்கு போகாதபடி, பழைய வாழ்க்கை ஜீவியத்துக்குள்ள கடந்து போகாதபடி, ஆண்டவர் விட்ட பாவத்தை எடுக்காதபடி உமக்கு பிரியமானவளை செய்ய உதவி செய்யும்படி ஆஜிக்கிறோம். அதிக கேடானதை செய்யாதபடி இருதயத்திலே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, பசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து, பிசாசின் ஆதிக்கத்தை எல்லாவற்றையும் வெளியேற்றி கடந்து போக கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி ஆஜிக்கிறேயா. விட்ட பாவத்தை எடுக்காதபடி என் தேவனுடைய பரிசுத்தத்திலே நிறைந்து ஜீவிக்க உதவி கேட்கிற மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.